அண்ணா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் சொல்லலாம் எது அண்ணா ஈஸி எல்லாருக்கும் கேட்குற கேள்வி தாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஈஸியாக இருக்குங்க, பேக் அண்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. ஃபுல் ஸ்டாக்னா இதுவும் படிக்கணும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்த கேள்வி வந்து அண்ணா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்கிறாங்களா, என்ன தான் அண்ணா வித்தியாசம் நீங்கள் கேட்பீங்க. இந்த மொத்த சிஸ்டத்தையும் பண்ணுற ஒருத்தர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லலாம். இந்த நீ டிசைன் இந்த ஆர்டர் பண்ணுற தெரியுமா, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உன் ஆர்டர்லாம் ப்ராசஸ் ஆகி பேமெண்ட்லாம் வந்துச்சான்னு எல்லாத்தையும் செக் பண்ணுற லாஜிக்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் பண்ணுற ஒருத்தனை தான் ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்குது, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம் காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும். நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுனா வந்து என்கிட்ட படித்து பிளேஸ் ஆன என்னுடைய மாணவர்கள் தாங்க. கெரியர் கேப்புங்க, நான் ஐடியில் இருக்கேன், ஃப்ரெஷருங்க, அந்த மாதிரி இருக்கவங்க நேர்மையாக வந்து வேலைக்கு போன நூற்றுக்கணக்கான மாணவர்களை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாருமே நேர்மையாக வேலைக்கு போனவங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. கமெண்ட்ஸில் வந்து ஒரு தம்பி என்கிட்ட கேட்டுதார், ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் என்ன அண்ணா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற டெக்னாலஜி வந்து நீங்கள் படிக்கும் பொழுது ஜாவாவோ .NETஓ நீங்கள் படிக்கும்போது வேலை கேரண்டியாக கிடைக்குங்க. கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியில் இருக்கேன், நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நேர்மையாக வேலைக்கு போனால் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜி ஃபுல் ஸ்டாக் ஜாவா அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் .NET தாங்க. கண்டிப்பாக படிங்க, வேலை கிடைக்கும். நான் ஒரு கதை சொல்கிறேங்க. ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற டெக்னாலஜியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசலாங்க. அதாவது நான் ஸ்விக்கி அப்படின்ற ஒரு ஆப்பை வச்சு சாப்பாடெல்லாம் ஆர்டர் போடுறேங்க. உடனே அந்த ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த ஃபுட்டு உனக்கு வருதுங்க. இதுதான் கான்செப்ட்டுங்க. இந்த நீ டிசைன் இந்த ஆர்டர் பண்ணுற தெரியுமா, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உன் ஆர்டர்லாம் ப்ராசஸ் ஆகி பேமெண்ட்லாம் வந்துச்சான்னு எல்லாத்தையும் செக் பண்ணுற லாஜிக்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் பண்ணுற ஒருத்தனை தான் ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. சரி, ஃப்ரண்ட் எண்ட்னா என்னென்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸை தயாரிக்கிறவங்க தான் ஃப்ரண்ட் எண்டுங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருங்க. அந்த இன்டர்ஃபேஸில் ஏதாவது கிளிக் பண்ணால் வேலை செய்ய வைக்கிறத தயாரிக்கிற அந்த சர்வர் சைட் லாஜிக் எழுதுகிறவங்க தான் சர்வர் சைட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸும் இந்த சர்வர் லாஜிக்கையும் இந்த ரெண்டுத்தையும் பண்ணுறவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இவனுடைய ஃபோக்கஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கான்னு பார்க்குறது தான் இவனோட ஃபீல். இவனுடைய ஃபோக்கஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒழுங்காக வேலை செய்தான்றது தான் இவனுடைய ஃபோக்கஸுங்க. இவனுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா மொத்த சிஸ்டத்தையும் பில்ட் பண்ணுறது தான், அழகாகவும் இருக்கணும், ஒழுங்காகவும் வேலை செய்யணும். அதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து HTML ஸ்ட்ரக்சருக்கான HTMLங்க, அழகாக பண்ணுறதுக்கு CSSங்க, ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒழுங்காக பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, வேகமாக இருக்கிறதுக்கான ரியாக்ட் அண்ட் ஆங்குலர். இந்த டெக்னாலஜிலாம் படிச்சுட்டா அவன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா நம்பர் 1 டெக்னாலஜி, .NET நம்பர் 2 டெக்னாலஜி, பைத்தான் நம்பர் 3 டெக்னாலஜிங்க, அப்புறம் Node.js, PHP, இதில் எது வேணால் இருக்கலாங்க. இது எல்லாமே வந்து பேக் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் தெரிஞ்சவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. ஸோ இது கூடயே வந்து டேட்டா பேஸ்ன்ற ஒரு முக்கியமானதையும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகேவா, இதுதான் வந்து அந்த டெக்னாலஜிக்கல் டிஃப்ரென்ஸாக சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி நான் சொல்லிட்டு இருக்கேன், இது எல்லாமே வந்து அந்த ப்ரௌசரில் கிளைண்ட் சைடில் வேலை செய்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சர்வரில் வேலை செய்கிற டெக்னாலஜிங்க. இது ரெண்டும் சேர்ந்த இவன் தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். உங்களுக்கு சொன்னது தாங்க. அடுத்த கேள்வி வந்து அண்ணா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்கிறாங்களா, என்ன தான் அண்ணா வித்தியாசம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா
இந்த பட்டன் வைக்கிறதுங்க, டிசைனிங் பண்ணுறது, அதுக்கு கலர் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. சரியா? பேக் அண்ட் டெவலப்பர்னால் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணால் யாருக்கு அந்த ஃபுட்டு போய் சேரணும், எந்த அட்ரஸுக்கு போய் சேரணும், அந்த பேமெண்ட்லாம் ஒழுங்காக வந்துச்சா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணுறவங்க. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறவன் அந்த ஃபுட்டுக்கான அந்த பேமெண்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சாலாம் பார்க்குறவங்க. இந்த மொத்த சிஸ்டத்தையும் பண்ணுற ஒருத்தர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அண்ணா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் சொல்லலாம், எது அண்ணா ஈஸி? எல்லாருக்கும் கேட்குற கேள்வி தாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஈஸியாக இருக்குங்க, பேக் அண்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. ஃபுல் ஸ்டாக்னா இதுவும் படிக்கணும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் வேலை வாய்ப்புகள் வந்து ஃபுல் ஸ்டாக்குக்கு தான் இருக்குங்க. ஃப்ரண்ட் எண்டுக்கு இல்லைன்னு சொல்லாங்க, கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லாங்க. பேக் எண்டுக்கு கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லாங்க. ஃபுல் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் வேலை. ஃபுல் ஸ்டாக் தான் நீங்கள் படிக்கணுங்க, அதுதான் நல்லதுங்க. சரிங்களா? ஏன்னா சிம்பிளான லாஜிக் தாங்க. டஃப்பாக இருக்கிற விஷயத்துக்கு தான் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எவனுமே இல்லை, படித்தாவே வேலை கிடச்சிரும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அண்ணா சேலரி அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா சேலரி நார்மலாக இருக்குங்க. பேக் அண்ட் டெவலப்பருக்கு இவரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இவர் 2 பேரோட திறமை அவன்கிட்ட இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை மட்டும் இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் எடுப்பாங்க. பேக் அண்ட் டெவலப்பரை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் எடுப்பாங்க. அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பெரிய ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலையும் எடுப்பாங்க. ஸோ இங்கே இவனுக்கான சேலரி ரொம்பவும் அதிகமாக இருக்கும். வாண்டட் ரெக்யர்மெண்ட் எல்லாமே அதிகங்க. ஸோ நம்பர்ஸில் சொல்ல வந்தால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கான சேலரி வந்து ஒரு 2 to 3 LPAங்க. லைக் பேக் அண்ட் டெவலப்பருக்கான சேலரி வந்து ஒரு 4 to 5 LPAங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 to 6 இல்லை 4 to 10 LPA வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து காரில் வந்து டயரை மட்டும் செய்ய தெரியும், இல்லை வந்து பின்னாடி சீட்டை மட்டும் செய்ய தெரியும் சொல்லாமல் மொத்த காரையும் செய்ய தெரியும்னா உங்களுக்கு லாபம் அதிகம். அதனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்கிற முழு வெப்சைட்டையும் ஃப்ரண்ட் எண்டும் பண்ண தெரியும், பேக் எண்டும் பண்ண தெரியும், டேட்டா பேஸும் பண்ண தெரியுன்ற ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு தான் எப்போவுமே ஸ்கோப் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை படிக்கலாங்க. அப்படியே நீங்கள் படிக்கிறதா இருந்தால் என்னுடைய ரேங்கிங் விச் டெக்னாலஜி இஸ் பெஸ்ட் அப்படிங்கன்னா ரேங்க் 1 பார்த்தீங்கன்னா வந்து .NETக்கு தருவாங்க, ரேங்க் 2 வந்து ஜாவாக்கு தருவாங்க, ரேங்க் 3 பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானுக்கு தருவாங்க, ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு. ரேங்க் 4 பார்த்தீங்கன்னா வந்து MERN ஸ்டாக்குன்னு சொல்கிற Node.js கொடுப்பாங்க. அண்ட் ரேங்க் 5 பார்த்தீங்கன்னா வந்து PHP கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஆங்குலர் மீன் ஸ்டாக்னா வந்து இப்போ அவுடேட் ஆகிடுச்சு, பெருசாக ஓப்பனிங் கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாக் பண்ணணும் ஜாப் கிடைக்கிறதுக்கு. மற்றபடி வந்து என்கிட்ட ஃபுல் ஸ்டாக் படித்த பிளேஸ் ஆன பீப்புள் தான் நீங்கள் ஒரு 100கணக்கான மாணவர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணலாம், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அண்ட் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி யூஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.